Good afternoon to all. So இந்த வீடியோ வந்துட்டு மேப்பிங் ஸ்கில்ஸ் லெசனோட ரெண்டாவது வீடியோ. ஸோ இதில் வந்துட்டு 7.2 ரிமோட் சென்சிங் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் மேப் டேட்டா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிமோட் சென்சிங் ரெஃபர்ஸ் டு த அப்சர்வேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் earthly objects without touching them. Remote means far away and sensing means observing or collecting information. Remote sensing means acquiring information of things, places from a distance using a variety of tools and methods. Remote sensing has a long history dating back from the use of cameras carried by balloons and pigeons in the 18th and 19th century. During the 20th century, airborne photographs and satellite remote sensing developed swiftly. ஸோ இந்த பேரால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிமோட் சென்சிங் இல்லைனா அது தமிழில் தொலை நுண்ணுணர்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது தொலை நுண்ணுணர்வு அப்படின்னா என்னென்னா, பூமியில் உள்ள ஒரு பொருட்களை அதை தொடாமல், நேரடியாக தொடாமல் தொலைவில் இருந்து கண்காணித்து அதிலிருந்து அதுக்கு நமக்கு தேவையான தகவல்களை சேகரிப்பது தான் வந்துட்டு இந்த ரிமோட் சென்சிங் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. தொலை அப்படின்னா தூரத்தையும், நுண்ணுணர்தல் அப்படின்னா தகவல்கள் சேகரிப்பதையும் வந்துட்டு குறிக்கும். இந்த தொலை நுண்ணுணர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய கருவிகளை பயன்படுத்தி தொலைவில் உள்ள ஒரு பொருட்களை, உதாரணத்துக்கு ஒரு பூமியை பற்றிய, பூமி மேலே நம்ம போய் ரொம்ப தூரத்தில் இருந்து பூமியில் என்னென்ன நடக்குது, இயற்கை நிகழ்வுகள்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா, பலூன், புறாக்களோட கால்களில் பொருத்தப்பட்ட புகைப்பட கருவிகள், அதாவது கேமராக்களை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை படம் பிடிச்சி நமக்கு தேவையான தகவல்களை வந்துட்டு எடுத்து தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஏரியல் ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஏரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா வான்வெளி புகைப்படம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ ஏரியல் ஃபோட்டோகிராஃபி ரெஃபர்ஸ் டு த டெக்னிக் ஆஃப் அப்டைனிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிளேசஸ் ஆர் அப்ஜெக்ட் ஆஃப் phenomena with the help of the photographs taken using cameras mounted on a low-flying boats, balloons, helicopters, airplanes and drones. The aerial photographs are captured continuously with a time gap of 10 to 30 seconds at a fixed height. Each photo will have slight overlap of the area in a preceding photo. By making a mosaic of all the photos including the overlapping areas, a stereoscopic image of a study area can be produced. ஸோ ஏரியல் ஃபோட்டோகிராஃபி இல்லைனா வான்வெளி புகைப்படம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குறைந்த உயரத்தில் பறக்கும் பறவைகள், பலூன்கள், ஹெலிகாப்டர், விமானம், ட்ரோன்களில் கேமராக்களை பொருத்தி ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பூமியை பற்றியோ இல்லை அப்படின்னா ஒரு நபரை பற்றியோ ஒரு இடத்தை பற்றியோ 10லேருந்து 30 செகண்டுக்கு ஒரு தடவை அந்த ஃபோட்டோ வந்துட்டு கேப்சர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை ஒன்று சேர்த்து அதை ஒரு நிகழ்வை வந்துட்டு படம் பிடிச்சி எடுப்பாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ஏரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அடுத்த டாபிக் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சேட்டலைட் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏர்பான் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி சில டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்துட்டு சேர்க்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து இந்த சேட்டலைட் ரிமோட் சென்சிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, சேட்டலைட் ரிமோட் சென்சிங் இஸ் த சயின்ஸ் ஆஃப் கலெக்டிங் data about an object or area from artificial satellites orbiting the earth. The term satellite imagery refers to digitally transmitted image of the satellites. காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் வந்துட்டு எனர்ஜி சோர்சஸ், டிரான்ஸ்மிஷன் பாத், டார்கெட், சென்சார். ஸோ இதுதான் வந்துட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ சேட்டலைட் ரிமோட் சென்சிங் அப்படின்னா, இப்போ நம்ம வான்வெளிக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேட்டலைட், அதாவது செயற்கைக்கோள்லாம் வந்துட்டு அனுப்புகிறோம். ஸோ அந்த செயற்கைக்கோளில் பார்த்திங்கன்னா புகைப்பட கருவிகள், கேமராக்கள், அதாவது ஃபோட்டோ எடுக்கிற கேமரா, வீடியோ எடுக்கிறது கேமரா எல்லாத்தையும் பொருத்தியிருப்பாங்க. ஸோ அந்த பூமியோட சுற்றுவட்ட பாதையில் அந்த செயற்கைக்கோளும் பூமியோடையே வந்துட்டு சுற்றிகிட்டே வரும். ஸோ சுற்றிட்டே அதுக்கு தேவையான இமேஜஸை வந்துட்டு எடுக்கும். அப்படி கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு வான்வெளி ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம், ஏரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். சரி, செயற்கைக்கோள் தொலை நுண்ணுணர்வு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இதோட முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, ஆற்றல் மூலம், அதாவது எனர்ஜி சோர்ஸு, டிரான்ஸ்மிஷன் பாத் அப்படின்னா அனுப்பும் வழி, டார்கெட்னா இலக்கு, உணர்விகள்லாம் சென்சார். ஸோ இதெல்லாம் அதில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், GNSS அப்படின்னு சொல்லுவோம். Have you ever booked a cab using a smartphone app? Did you see the map showing the route of your travel and movement of your vehicle on a mobile phones? How it is possible to calculate the time duration of your travel?
ஸோ அந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்னு இந்த பேரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மொபைல் மூலமாக ஏதாவது ஒரு டாக்ஸியை புக் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த டாக்ஸியில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போகிற ரூட்டை அந்த ஒரு டிவி மாதிரி சின்ன ஒரு மானிட்டர் இருக்கும், அதில் வந்துட்டு காட்டிகிட்டே இருக்கும், எவ்வளோ தூரம்னு காட்டும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி சாத்தியம் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், in the 21st century GNSS has become a part of our lives to promote the safety and convenience of transport. Global Navigation Satellite System, GNSS, is a satellite system connected with a small electronic receiver or tracker to locate, monitor and track a user's vehicle wherever in the world. It can also set up instant alerts when a driver of a vehicle speeds or deviates from a particular area. GNSS applications are used in tracking or mapping vehicles, ships and aircrafts. A group of satellites working with a network of ground stations provide location data. The receiver converts satellite signals into a location, speed and time data. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஜிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வாழ்கிற 21ஆம் நூற்றாண்டில் ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற கருவியை நம்ம மேலே அனுப்புகிற செயற்கைக்கோளோட வந்துட்டு பொறுத்திருப்பாங்க. ஸோ செயற்கைக்கோளிலேருந்து சிக்னல் அனுப்பி நாம் எங்கே போகிறோமோ அந்த ரூட்டை வந்துட்டு தெளிவாக வந்துட்டு காட்டும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வாகனத்தில் போகிறோம் அப்படின்னா, அந்த வாகனம் என்ன ஸ்பீடில் போகுது, ஒரு வேளை வழி மாறிடுச்சுன்னா அதை நமக்கு வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாகனத்தில் மட்டும் இல்லாமல் கப்பல், விமானம், ஸோ இந்த மாதிரி இதோட வழிகள் எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத வரைபடமாக எடுத்து காட்டுறதுக்கும் இது வந்துட்டு பயன்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய தமிழ் சினிமாக்கள்லாம் பார்த்துருப்போம். ஒரு வில்லனோட வண்டியை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஜிபிஎஸ் இல்லை ஜிஎன்எஸ்எஸ் இந்த ட்ராக்கர் மூலமாக அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அவங்க இருந்த இடத்துலேருந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு ஜிஎன்எஸ் ஆர் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு ஜிஎன்எஸ்எஸ் எடுத்துக்காட்டுகள், அதாவது எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. யூரோப் கலிலியோ, யூஎஸ்ஏ நவ்ஸ்டார் குளோபலிங் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ், ரஷ்யா குளோபல் நயா. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய செயற்கைக்கோளில் இந்த ஜிஎன்எஸ்எஸ் பொறுத்து இருக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதாவது ஜிபிஎஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ ஜிபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வித்தவுட் ஏ குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் ஆன் யுவர் வெஹிக்கிள்ஸ் ஆர் மொபைல் ஃபோன்ஸ் வி வுட் feel lost. GPS is the US implementation of the world's first and currently the most used global navigation satellite system created by the US Department of Defense. It became fully operational 1995. Nowstar is a network of 24 US satellites in 6 different orbits in a space flying 20,350 km above the surface of the Earth. Each one circles the planet twice a day, provide a continuous worldwide coverage. GPS receivers now come in all shapes and sizes. Most are the size of cellular phones. Some have handled, others are installed in ships, planes, trucks and cars. ஸோ இந்த பேரில் பார்த்திங்கன்னா இந்த ஜிபிஎஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறது எல்லா வாகனங்கள், அதாவது வெஹிக்கிள்ஸ்லேயே இருக்கும். அப்புறம் கைபேசிகள், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மொபைல் ஃபோன்லேயே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜிபிஎஸ் அப்படிங்கிறத முதல்ல எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட பாதுகாப்புத்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட 1995 இது வந்துட்டு நடைமுறைக்கு வந்தது. ஸோ நவ்ஸ்டார் அப்படிங்கிற சேட்டலைட் பார்த்திங்கன்னா 20,350 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம பூமியோட மேற்பரப்பில் சுற்றிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை அப்படின்னா, மொத்தம் 24 சுற்றுப்பாதைகளில் அந்த செயற்கைக்கோள்கள் வந்துட்டு சுற்றி வருது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம அந்த நவ்ஸ்டார் அப்படிங்கிற அந்த சேட்டலைட் வந்துட்டு ரிப்போர்ட் வந்துட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 2 தடவை அது வந்துட்டு பூமி வந்துட்டு சுற்றி வருது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா சைஸ்லையும் எல்லா விலையிலையும் கிடைக்கிது. அதுக்கப்புறம் குறிப்பாக இல்லாமல் கப்பல்கள், விமானம், சரக்கு வண்டிகள், கார்களில் பொறுத்தியே நாம் வந்துட்டு உபயோகப்படுத்தலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிபிஎஸ். ஸோ இதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, ஜிபிஎஸ் டெக்னாலஜி ஹேஸ் ட்ரெமெண்டஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் எவ்ரி ஃபார்ம்: மொபைல் ஃபோன்ஸ், வாட்சஸ், புல்டோசர்ஸ், ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஏடிஎம். ஸோ இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில், கை கடிகாரங்கள், புல்டோசர், கப்பல்களில், ஏரோப்ளேன், ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அதை பொருத்தி நல்ல முறையில் பயன்படுறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, the main purpose of GPS is to help the providing accurate transport data. It helps in military searches and rescues in wars. It can work as a reliable tourist guide.
ஸோ அடுத்து இதோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்மியில் வந்துட்டு மிலிட்டரியில் பார்த்தீங்கன்னா இது அதிக அளவில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் போர்கள் நடக்கும்போது இது அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மீட்பு துறைகள் நடவடிக்கைகள்லையும் இதை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா போகிறதுக்கு இது ஒரு கைடாக வந்துட்டு செயல்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் ஹெல்ப்ஸ் டியூரிங் ஆக்சிடென்ட் அண்ட் ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ் ஸ்பீடிங் த டெலிவரி ஆஃப் எமர்ஜென்சி சர்வீசஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். அதே மாதிரி விபத்து மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், நெருக்கடி கால தேவை, இந்த மாதிரி நேரங்களையும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளையும் இந்த ஜிபிஎஸ் பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெதர் ஃபார்காஸ்டிங், எர்த்குவேக் மானிட்டரிங் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் கேன் பி டன் எஃபெக்டிவ்லி பை யூசிங் ஜிபிஎஸ். அதே மாதிரி வானிலை முன்னறிவிப்பு, வானிலை சம்மந்தமாக அறிவிக்கும் போது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நிலநடுக்கம் எப்போ வரும்னு கண்காணிக்கிறதுக்கு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்மந்தமாக, உலக அமைவிடம் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜிபிஎஸ் ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த சப் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்டு டூல் ஃபார் மேனேஜிங் a large amount of data collected for a given geographic region through remote sensing, GPS and other sources. A geographic information system is a combination of a computer hardware, software, geographic data and personnel. ஸோ இந்த ஜிஐஎஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியோட நிலப்பரப்பை பற்றி அதிகமான தகவல்கள் சேகரிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வந்துட்டு சாஃப்ட்வேர், நம்ம பார்த்தா வன்பொருள், மென்பொருள், புவி தகவல்கள் பற்றி பணியாளர்கள் தொகுதி, இது எல்லாமே இணைஞ்சு தான் வந்துட்டு செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிஐஎஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, so GIS was first recognized in the last 1950s by Walter Toppler and Roger Tomlinson. Prime examples of importing GIS for public welfare are Google Maps, Yahoo Maps and Google Earth. ஸோ இந்த ஜிஐஎஸ் அப்படிங்கிற ஆப் இந்த கருவி வந்துட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1950 வால்டா டாப்லர் மற்றும் கனடாவை சேர்ந்த ரோஜர் டாம்லிண்டன் ஆகிய 2 பேர் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பொதுமக்களோட நன்மைக்காக, சேவைக்காக இதை வந்துட்டு கூகுள் மேப்பு, யாகு மேப்லலாம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இப்போ செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா த கீ இன்க்ரீடியன்ட் இஸ் லொக்கேஷன். வி மஸ்ட் ஹாவ் அ கோஆர்டினேட் அண்ட் அட்ரஸ் ஆர் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ நோன் பாயிண்ட் தட் help us to link the information to a location on a map. Each type of data on area is stored as a separate layer of the map. GIS layers may be used sometimes in removed according to need. Examples are hospitals, schools, water bodies, parks and ATMs. The computers can create maps showing any combination of data. ஸோ இந்த பேரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நமக்கு உலக வரைபடத்தில் நமக்கு தெரியாத ஒரு அறிமுகம் இல்லாத இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அறிமுகமான ஒரு இடத்துலேருந்து கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜிஐஎஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைன்னா அதை வந்துட்டு வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. தரவுகள்லாம் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் மருத்துவமனை, பள்ளிக்கூடம், நீர்நிலைகள், பூங்காக்கள், ஏடிஎம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம தாராளமாக வந்துட்டு டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. Bhuvan is a free internet-based computer application launched by the Indian Space Research Organization (ISRO). On August 12, 2009, it enables visualization of Indian remote sensing IRS images taken over a year ago by ISRO's 7 satellites, including Cartosat-1 and Cartosat-2. Using Bhuvan connected to internet, one can explore the places of interest, scenes of events in the news or parts around the world they may never visit in person by either entering the names of places or coordinate. Bhuvan has tremendous uses of scientists, academicians, policy makers and general public. ஸோ இந்த புவன் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா சமஸ்கிருத புவி அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து வந்து. ஸோ புவி அப்படின்னா பூமி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்மளோட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் இஸ்ரோவால் ஆகஸ்ட் 12, 2009 இந்த இலவச இணையதளம் கணினி சார்ந்த பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் நம்ம என்ன செய்யலாம்னா, இந்திய தொலை நுண்ணுணர்வு செயற்கைக்கோள் இருக்குது பார்த்திங்களா, சில வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த படங்களை வச்சு இது வந்துட்டு ஆராய்ச்சி செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த செயற்கைக்கோள் படங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தோட 7 செயற்கைக்கோள்களான Cartosat-1 மற்றும் Cartosat-2 இதன் மூலம் எடுக்கப்பட்ட படங்களும் இதில் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இணையதளம் மூலம் ஒரு விரும்பக்கூடிய இடங்களுக்கு போகலாம், அதை மூலமாக பார்க்கலாம், நேரடியாக போக முடியாது, இந்த புவன் மூலமாக வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செய்திகளில் வர இடங்களையும் நாம் இருந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், அறிஞர்கள், கல்வியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், பொதுமக்கள் எல்லாருக்கும் இந்த புவன் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த மேப்பிங் ஸ்கில் அப்படிங்கிற இந்த லெசன் வந்துட்டு முடியுது. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.